அங்கு வந்து பாருங்கள். நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். அப்பா ராமதாசும் மகன் அன்புமணியும் பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழுவில் நேரடியாக வார்த்தை மோதல் நடத்தி பரபரப்பை கிளப்பியிருக்காங்க. டாக்டர் ராமதாஸோட பொலிட்டிக்கல் லைஃப்பில் நிறைய சுவாரஸ்யம் இருக்குது. ராமதாஸை பார்க்கும்போதும் அவர் பேசுகிறத கேட்கும்போதும் அரசியலில் ரொம்பவும் ஜென்டில்மேனாக தெரிவார். அன்புமணி அப்படித்தான். ஆளுங்கட்சியை கேள்வி கேட்குறது, பொது நன்மைக்காக அறிக்கை விடுறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அவங்களோட செயல்பாடு வேறு மாதிரி இருக்கும். அரசியல் சார்பற்ற வன்னியர் சங்கம் 1989 பாட்டாளி மக்கள் கட்சியாக மாறுச்சு. அப்போ ராமதாஸ் என்ன சொன்னாருன்னா, நானும் என்னோடய குடும்ப உறுப்பினர்களோ கட்சியில் எந்த பதவிக்கு வரமாட்டோம், என் இறுதி மூச்சு வரையும் எனக்கு பின்னாலும் கூட இப்போ நான் சொல்கிறது அமலில் இருக்கும்னு உறுதியளித்தார். கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ராமதாஸ் ரொம்பவே மாறிட்டார். பாமக தொண்டர்கள்கிட்ட செய்த சத்தியத்தை மீறி வாரிசை அரசியல் பண்ண அன்புமணிக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தாரு. பாமக இளைஞரணி தலைவராக்கினார். அன்புமணி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராகவும் ஆனார். இன்றைக்கி பாருங்கள், தன்னோட மகள்வழி பேரை முகுந்தன் பரசுராமனை பாமக இளைஞரணி தலைவராக அறிவிச்சிருக்காரு ராமதாஸ். அதுதான் அப்பாவுக்கும் மகனுக்கும் முட்டிக்குச்சு. கட்சியினுடைய தலைவர் அன்புமணிக்கு 50 தொகுதியில் 1000 × 100 50 தொகுதியில் வெற்றி பெறணும்னா ஒரு நல்ல இளைஞர் மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன். மேலே வாப்பா இருக்காரா? முகுந்தன் எங்கப்பா? முகுந்தன் மாநில இளைஞர் சங்க தலைவிக்கிறேன். அவருக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருப்பதற்காக போயிட்டாங்க. அதனால் இன்றையிலிருந்து அவர் அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கா? ஆமாம், எனக்குலாம் வேணாம். அவனுக்கு இப்போதான் 4 மாதம் வந்தான். கட்சியில் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க. தான் நான் சொன்னேன், களத்தில் நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ. முகுந்தன் மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்தில் இன்னொன்று போற குடும்பத்தில் அவ்வளவுதான். நன்றி. யார் சொல்றது? நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார். இந்த சென்னையில் பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம். பனையூர்ல, சென்னை பனையூர்ல அலுவலகம் ஒன்று திறந்திருக்குது. 3வது தெருவில் வச்சிருக்குது. போன் நம்பர் மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுக்கு மாநில இளைஞர் சங்க தலைவர் முகுந்தன் பரசுராமன். 4446060628 குறிச்சிக்கங்க.
என்ன தொடர்பு கொள்ளலாம், எல்லாம் வந்து எப்போனா பார்க்கலாங்க. அலுவலகம் இன்னொரு அலுவலகம் திறந்துங்க, நடத்துன்னு தானே சொல்கிறேன், நடத்துங்க. அவர் உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு, முகம் தானே உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு. அதனால் இதை யாரும் மாற்ற முடியாது. உனக்கு விருப்பம் இல்லைன்னா அவ்வளோதான், வேற என்ன சொல்ல முடியும்? முகுந்தன் தலைவர், நான் சொல்றதுதான் கேட்கணும். நான் ஆரம்பிச்ச கட்சி, நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும். அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். யாரா இருந்தாலும் விருப்பம் இல்லாதவர்கள், என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.